சின்னத்திரை சீரியல் நடிகையான நடிகை ரேஷ்மா பிரசாத் நடிகைகளை தேர்வு செய்வதற்கு என்று தனியா ஒரு ஆப்ஷன் இருப்பதா சொல்லி தற்போது பகீர் நிலைய பலர் மத்தியிலும் கிளப்பி விட்டிருக்கிறார். இவர் பாரதி கண்ணம்மா பகுதி 2 சீரியலில் ஹீரோயினா நடித்தவர். அண்மை காலமாக சினிமாவில் வாய்ப்புக்காக நடக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்களை பற்றி பலரும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்துள்ள நிலையில் அது பற்றி அண்மை பேட்டி ஒன்றில் ரேஷ்மா பிரசாத் பேசியிருக்கிறார். நடிகை ரேஷ்மா பிரசாத் விஜய் டிவியில் சக்திவேல் என்ற சீரியலில் மீனா என்ற கதாபாத்திரத்தில் அற்புதமாக நடித்ததை அடுத்துதான் பாரதி கண்ணம்மா சீரியலில் பகுதி 2 நடிக்க ஆரம்பித்தார். மேலும் இவர் நடித்த நான் பிழை நீ மழலை என்று குறும்படம் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானது. இந்நிலையில் அண்மை பேட்டி ஒன்றில் பேசிய இவர் சின்ன கேரக்டர் ரோலாக இருந்தாலும் கூட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகேவா என்று ஓப்பனாக கேட்பது குறித்து பேசியிருக்கிறார். மேலும் சீரியல் மட்டுமில்லாமல் திரைப்படங்களில் நடிக்க வேண்டும் என்றால் கட்டாயமாக அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் அதிக அளவு நடப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய இவர் நிறைய ஆடிஷன்களுக்கு சென்ற சமயத்தில் அங்கு இந்த கேரக்டரை நீங்க செய்ய வேண்டும் என்றால் அவரை அட்ஜஸ்ட் செய்தால் போதும், ஈஸியா வாய்ப்பை வாங்கிவிடலாம் என்ற பேச்சுக்களை தொடர்ந்து கேட்டிருக்கிறார். இதனால் ஒரு கட்டத்தில் ஆடிஷனுக்கே போக வேண்டாம் என்று முடிவு எடுத்து விட்டதாக கூறிய இவர் ப்ரொஃபைலில் கூட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு எஸ் நோ என்று ஆப்ஷன் எல்லாம் தந்திருக்கிறார்கள் என்று ரேஷ்மா சொன்னதை கேட்டு ரசிகர்கள் பலரும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நோ என்று அனுப்பிய பிறகு அந்த ப்ரொஃபைலை கூட படித்து பார்க்காமல் கால் செய்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகேவா என்று கேட்கக்கூடிய அளவு மோசமான சம்பவங்களை பார்த்து விட்டதாக வேதனையோடு சொல்லியிருக்கிறார். இப்படிதான் பல நடிகைகளுக்கு பட வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. திறமையின் பேரில் வாய்ப்புகள் கிடைப்பது என்பது குதிரை கொம்பாக உள்ளது. மேலும் பெரிய பெரிய ஹீரோயின் கதாபாத்திரத்திற்கு தான் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும் என நினைக்காதீர்கள். சின்ன சின்ன குணச்சித்திர கதாபாத்திரத்திற்கு கூட இந்த வேலை திரைமறைவில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. திரையுலக பின்புலத்தை கொண்டிருக்கும் நடிகைகளுக்கு மட்டும் இந்த விஷயம் விதிவிலக்கு என்றும் நீங்கள் நம்பக்கூடாது. எனவே எங்கு சென்றாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாத இடமே இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் வாய்ப்பு வேண்டும் என்றால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதான் வேண்டி இருக்கிறது. எனவேதான் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ இல்லையோ அட்ஜஸ்ட்மெண்ட் செய்துதான் வாய்ப்பு பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று நான் ஒதுங்கிவிட்டேன். எனவே நான் திரைப்பட வாய்ப்புகளை விடுத்து சீரியல்களில் நடித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய பட வாய்ப்புக்காக படுக்கையை பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று ரேஷ்மா பிரசாத் கொடுத்த பேட்டியானது வைரலாக இணையங்களில் வலம் வருகிறது. மேலும் இந்த விஷயத்தை ரசிகர்கள் அவர்களுக்குள் பேசி வருவதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து ஒரு மிகப்பெரிய லெவலில் இந்த விஷயத்தை பேசும் பொருளா மாற்றிவிட்டார்கள்.